தினம் தியானம் செய்ய வேண்டும். நான் சாந்தமாக இருக்கணும், மன அமைதி பெறணும். அமைதியான இதயம் எங்க இருக்கோ அங்கே ஆரோக்கியம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு. அமைதி கெட்ட இதயம் உடல் ஆரோக்கியம் குன்றி போகுது. தடுமாட்டம், ஏதேதோ போட்டு உடட்டுதல், கற்பனை செய்தல், நடந்தது நடக்க போறது என்ன ஏற்படுமோ எல்லாம் சிந்திக்கிறதெல்லாம் பலகீனங்கள். ஆக ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாயன்னு சொல்றான். எதுக்கு என்ன கேட்கறன்னு கேட்பான். எனக்கு சாந்தம் வேணும்னா, மன அமைதி வேணும்னா. அமைதி உள்ள இடத்துல உடல் ஆரோக்கியம் இருக்கும். எனக்கு அமைதி இல்லை, அமைதி கெடுது, எதோ சிந்திக்கிறேன், தடுமாட்டம் இருக்கு, நீ தான் எனக்கு அருள் செய்யன்னு கேட்கிறான். அப்ப பூஜை செய்யும் போது என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு சாந்தம் வேண்டும், மன அமைதி வேண்டும். மன அமைதி எப்போ வரும்னா திருவுள் துணை இல்லாட்ட முடியாது. ஏன் அமைதி கெட்டு போகுதுன்னு கேட்டான். பிற்காலத்தை என்னென்னமோ நடக்க போகுது, அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ, பிள்ளைகள் கல்வி இதுக்கு கல்லூரிக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, ஏதோ ஆகுமோ. ஒன்றும் ஆகாது. தலைவன் இருக்கான் அல்லவா. பிள்ளைகள் காலேஜுக்கு போனா என்ன அட்டமான்னு, பையன் காலேஜுக்கு போறான், ஏதாவதோ ஏதோ குடி பழக்கம் வந்துடுமோ அப்படி தட்டுமா. நாசனை கேட்கிறோம், என் பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும், நீ தான் அருள்னு கேட்கிறான். ஆக எதையுமே கற்பனை செய்யக்கூடாது, தேவையில்லை. கற்பனை செய்யக்கூடாதுங்கிற அறிவும் தலைவன் கொடுக்கணும். நம்மால் முடியாது. நம்ம பையன் காலேஜுக்கு போறான், நம்ம பொண்ணு காலேஜுக்கு போகுது, நாம என்ன காப்பாற்ற முடியுமா? நீ பார்த்து அருள் செய்யணும், அருள் செய்வாங்க. அப்போ மனசை அமைதியை கெடுக்கக்கூடிய, கவலையை தரக்கூடிய, சாந்தத்தை கெடுக்கக்கூடிய, அமைதியை கெடுக்கக்கூடிய சிந்தனையை விட்டு விடணும். அதுக்கு என்ன வேணும்னா ஞானிகளை வணங்கி தினம் 5-3 நிமிஷம் ஓ மகத்தி சாயனமோ ஓ மகத்தி சொல்லி வணங்கி, எனக்கு நல்லது கெட்டு தெரியலையா, வறுமையும் பிணியும் பிச்சு திங்குது, கடன் சுமை, வேலை வாய்ப்பு இல்லை, தடுமாற்றமாக இருக்கு, நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான்னு சொல்லி